எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் தமிழ் டப்பிங்கில இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக, இப்போ சமீபத்தில டிசம்பர் எண்டுல 2023ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஃபீல் குட் படம்னு பேசப்பட்டு தமிழ் டப்பிங்கோட இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்க படம் தான் மஸ்த் மேரே ஏனக்கா. மஸ்த் மேரே ஏனக்கா அப்படின்னா, நல்லா சந்தோஷமா வாழணும், வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இந்த படத்த பார்த்துட்டேன். இந்த படம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். நல்ல என்கேஜிங்கான நல்ல ஒரு கதைக்களம். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து ஜாக்கி ஷெராஃப், அப்புறம் நீனா குப்தா, அப்புறம் ஆம் அபிஷேக் சௌகான், ஃபைசல் மாலிக், ராகி சாவந்த், மோனிகா பன்வார் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல் குட்டான கதைக்களம் ஏற்கனவே சொன்ன மாரி. ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த படங்கள் தியேட்டருக்குள்ள வரும்போது, தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி படங்கள் ஓடிடி படங்களும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஜாக்கி ஷெராஃப் வந்து ரிட்டயர் ஆனவரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு. அவர் தனியா வசிச்சுட்டு வர்றாரு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு யாரும் இல்ல. அவருக்குன்னு ஆறுதல்ன்னு சொல்றது கூட ஆள் இல்லாம தனியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து ரயில்வேல வந்து வேலை பார்த்துட்டு ரிட்டயர் ஆனவரு. QC கண்ட்ரோலா வேலை பார்த்துற மாரி கதைக்களத்துல சித்தரிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வீட்ல இருந்து 2 ஒரு கதவு தொறக்காம ஒரு ஸ்மெல் மட்டும் வருதுன்னு சொல்லி தொறந்து பார்த்தா, அவங்க வீட்ல வந்து அ ஒரு அடிபட்டு மயக்கமாயி விழுந்து கிடக்குறாரு. ஏன்னா, அவங்க வீட்ல வச்சிருந்த எலி புடிக்கிற மிஷின்லேருந்து எலி செத்து அந்த நாத்த வச்சு தான் வெளியில இருக்கவங்கலாம் வந்து தொறந்து உள்ள வந்து என்னன்னு எட்டி பார்த்தாங்க. போலீஸ்லாம் வந்து பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா, அவர் வந்து திருடன் வந்து இவர அடிச்சு போட்டுட்டு போயிருப்பாங்க. அக்கம் பக்கத்துல யாரும் இவர் பழக்கம் இல்லாததால இவர பத்தி யாரும் விசாரிக்கல. அதனால மறுநாள் காலைல அந்த எலி மருந்து வச்சு அந்த எலி செத்த நாத்தத்த வச்சு தான் என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அக்கம் பக்கம் கூட பழக்கம் வச்சுக்காம இருக்கீங்க. யாராவது ஃப்ரெண்ட புடிச்சீங்க. ஒரு வாக்கிங் போகும்போது அங்க ஒரு நல்ல ஒரு டீம் அமைச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வரலன்னா ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அந்த மாரி நல்ல ஒரு நெட்வொர்க் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க் வந்து விரிவுபடுத்திக்கங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து அட்வைஸ் குடுக்குறாங்க. அவர்ட்ட டீட்டெயில்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க. வீட்ல என்னென்ன பொருட்கள் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவரு வந்துடுறாரு. அப்புறம் வந்து பார்க்ல எதேர்ச்சியா வந்து நீனா குப்தாவ சந்திக்கிறாரு. நீனா குப்தா கிட்டத்தட்ட 60 வயசு. அவங்களும் கிட்டத்தட்ட தனிமையில இருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்கள வந்து ஸ்டடி பண்றாரு. ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி. முயற்சி பண்றதுக்காக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணும்போது, அவங்களும் வந்து சிங்கிளா தான் இருக்காங்க. பசங்கலாம் வந்து வெளிநாட்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்ல நீனா குப்தாக்கு. நீனா குப்தாவும் இவர மாரியே அவங்க தனிமையில இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு நடக்குது. மோதல்ல தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவங்க நட்பு வந்து விரிவடையுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து இந்த நட்பு வந்து விரிசல் உண்டாகுற மாரி கண்டிஷனுக்கு போயிடுது. அது எதனால அப்படி நடந்தது? அதுக்கப்புறம் நீனா குப்தாவும் இவரும் ஜாக்கி ஷெராஃப்பும் வாழ்க்கைய வாழ்ந்தாங்களாம். அதுக்கு இடையில இன்னொரு இளம் தம்பதியினர் வந்து வேற ஒரு வாழ்க்கை விளிம்புல ஏழ்மை நிலையில இருக்கவங்க 2 பேரும் எதிர்பாராம சந்திச்சு, அவங்களும் வந்து எதிர்பாராம இணையறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கை எப்படி போச்சு அப்படிங்கிறத பரபரப்பான ட்விஸ்ட்டோட இவங்க 4 பேர் கதையும் சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா என்கேஜிங்கான ஃபீல் குட்டான ஸ்க்ரீன் பிளே. சமீப காலத்தில வந்த படங்கள்ல நல்லா போர் அடிக்காம போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுல வீட்லேருந்து பார்க்கக்கூடிய அளவு சிறந்த படம். ஜாக்கி ஷெராஃப் அவர் வந்து சிறந்த நடிகர். ஏற்கனவே ஹீரோ படத்துலேருந்தே நடிச்சிட்டு வராரு. 1980 காலகட்டங்கள்லேருந்தே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகர், சிறப்பான நடிகர். ஆக்ஷன் ஹீரோவா பேர் எடுத்தவரு. இந்த படத்துல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சிறப்பாவே வயசான கேரக்டர்ல நல்ல அந்த ஒரு கூன் விழுந்த நல்ல ஒரு நடிப்பு, சோகம், தனிமை, நட்பு, அந்த கூன் விழுந்த கெட்டப் எல்லாமே சிறப்பாவே காட்சிப்படுத்தி சிறப்பான நல்ல பெயர் வாங்கியிருக்காரு. நல்ல சிறப்பான நடிப்பு. அவர் பாராட்ட விஷயம் தான். நீனா குப்தா இயல்பான நடிப்பு நடிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அவர் கேரக்டர வந்து கொஞ்சம் அ செயற்கையா இருக்குன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் ரைட் அப். அவரோட டீட்டெயிலிங் சொல்லியிருக்கலாம். ஜாக்கி ஷெராஃப்க்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா எடுபட்டிருக்கும். என்கேஜிங்கா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஓகே தான். ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். வயதானவங்களுக்கு வந்து தனிமையில இருக்கிறத பத்தி உள்ள கொடுமைகள், அவங்க வாழ்க்கை எப்படி போகுன்றத பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி, அதுக்கு சிறப்பான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்க படம். ஸோ, இதனால வயசானவங்க 60 பிளஸ் இருக்கவங்கலாம் கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம படத்துல வந்து மியூசிக்லாம் வந்து ஃபீல் குட்டாவே இருக்கு. நல்லா பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. கேமரா ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு. அது இல்லாம போலீஸ் கேரக்டர்ல வரவங்கலேருந்து எல்லா கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம முக்கியமான கேரக்டர்ல வர அபிஷேக் சௌகான், மோனிகா பன்வார் இவங்க 2 பேர் கேரக்டரும் அந்த விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கை நிலையில அவங்களோட சந்தோஷங்கள் எப்படி இருக்கும்ன்றத காட்சிப்படுத்தினதுல சிறப்பான பண்ணியிருக்காங்க. ஆ படம் வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் தான். மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1, 2 சில விஷயங்கள் எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. என்னன்னா, 20 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. கெட்ட வார்த்தை பிரயோகத்த கொஞ்சம் சரமாரியா இருக்கு. அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்.
அது இல்லாம சில இடங்கள்ல சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ணதால ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் செயற்கைத்தனமா போயிடுச்சோ அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய அளவுல இருக்கு. ஸோ அந்த காட்சிகள தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம மது அருந்துற மாரி பல காட்சிகள் வருது. அதையும் தவிர்த்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வீட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு 18+ உள்ள பசங்க உள்ளவங்கலாம் வீக்கெண்ட்ல கண்டிப்பா போர் அடிச்சா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் நல்லா ஃபீல் குட்டா வேற லெவல்ல இருக்கும். சமீப காலத்துல அந்த ஃபீல் குட்டான கிளைமேக்ஸ்ல இந்த படம் தான் சிறப்பானதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான படம். இந்த படம் தமிழ் உட்பட எல்லா லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. அமேசான் பிரைம் ஓடிடில. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்ட எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த படம் உங்கள ஏமாத்தாது. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள் பின்னூட்ட தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன். வணக்கம்.